அவர் கடிதம் எழுதுகிற பொழுது நீ எப்படி நன்மை செய்யணும் என்பதை புனித பவுல் அடிகளார் ஒனேசிமுக்கு கடிதத்தில் அவர் சொல்லுகிறார். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 14 உள்ள திருவசனங்கள். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால செய்யாமல் மனமாற செய்யணும். நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும், இன்றைக்கு நம்ம பங்கு திருத்தலத்துல எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அருங்கொடை இயக்கத்தில் அநேக நம்மளுடைய தியான மையங்களில் எவ்வளவோ தேவைகள் இருக்கும். மறை மாவட்டத்திற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அந்த திருச்சபை இன்றைக்கு இறை மக்களாய் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறது, ஆலயத்திற்கு கொடுங்க, அநேக தேவைகளுக்கு கொடுங்கன்னு. ஆனா நீங்க கொடுக்கும் பொழுது கணக்கு பார்த்து உங்களிடத்தில் காணிக்கைகளை கேட்க வருகிற அன்பிய தலைவர்களை நீங்கள் முறுமுறுத்து, எவ்வளவு தான் எங்க பங்குக்கு செய்யறது, எவ்வளவு தான் எங்க மறை மாவட்டத்துக்கு செய்யறது என்று நீங்க மனவேதனையோடு நீங்கள் செய்கிற நன்மையை கட்டாயத்தினால் நீங்கள் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன சொல்றாராம் பவுல் அடிகளார், உன் உடன்பாடின்றி எதையும் நான் விரும்பல. உடன்பாடு என்று, ஏன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரணும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரணும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளையை நீ காணணும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருந்தாரு. நீ அநேகருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை கணக்கு பார்க்காம நீங்க தாராள உள்ளத்தோடு செய்யும் பொழுது அவர் என்ன செய்வாரா, உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த திருமறை நூலையெல்லாம் நம்ம எடுத்து வாசித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருத்தூதர்கள் பணி 9வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 36 இருந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, யோப்பா நகரிலே தபித்தா என்னும் ஒரு பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். அவரை குறித்து பரிசுத்த திருமறை நூல் சொல்லுகிறது. அவள் ஒரு பெண் சீடர், கடவுளுக்கு பயந்தவள், திருத்தூதர்களுக்கு கீழாக அவள் பணி செய்கிறாள். ஆண்டவருடைய அரசை பற்றி அவள் அறிவிக்கிறாள். அவளுடைய குணநலன்கள் என்னன்னு பரிசுத்த திருமறை நூல் சொல்லுகிறது. அவள் எப்படிப்பட்டவளாம், நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவள் ஈடுபாட்டு இருந்தாள். நன்மை செய்கிறதில்லை, இரக்க செயல்கள் செய்வதில்லை. நன்மை செய்யணும், இரண்டாவது இரக்க செயல்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க நன்மை செய்யும் பொழுதும் கூட மனம் இறங்கணும் அவர்கள் மேல. அவங்க படுகிற அந்த கஷ்டத்தை நினைத்து அவர்கள் மீது மனம் இறங்கணும். இவளுக்கு இந்த குணநலன்கள் இருந்தது. ஆனால் அவளுடைய சரீரத்தில் வியாதியினால அவ பாதிக்கப்பட்டு மரித்து போய் விடுகிறார். இந்த மரித்த செய்தி திருத்தூதர்களுடைய காதிலே சொல்லப்படுகிறது, பேதுருவினிடத்திலே சொல்லப்படுகிறது. பேதுரு அங்கிருந்து வருகிறார். தொர்க்காவினுடைய அந்த உடலை குளிப்பாட்டி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் தொர்க்கா இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு செய்த நன்மைகளை, உடைகளை எல்லாவற்றையும் காண்பித்து அழுகிறார்கள். தொர்க்கா, நீ எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாய், எங்களை விட்டு நீ பிரிந்து போய்விட்டாயே. அவள் செய்த நன்மையையும் இரக்க தனத்தையும் சொல்லி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அழுகிறார்கள். ஒரு மனுஷனுடைய மரணத்துல தான் அவன் இந்த உலகத்துல எப்படி உண்மையாய் வாழ்ந்தான் என்பது கண்டுபிடிக்க முடியும். தொர்க்காவினுடைய மரணத்துல அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அழுகிறாங்க. அவள் செய்த நன்மையை நினைத்து, அவள் செய்த இரக்கத்தை நினைத்து அழுகிற பொழுது பேதுரு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு திருத்தூதர்கள் பணி 9வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 40 உள்ள திருவசனங்களை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், திருத்தூதர்கள் பணி 9வது அதிகாரம்
40 உள்ள திருவசனங்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாய் திரும்பி தபிதா எழுந்திடு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ஏன் தபித்தாவை தேடி வந்தாள்? ஏன் தொர்க்காவை தேடி வந்தாள்? அவள் ஆண்டவருடைய பணிக்காக நன்மை செய்கிற மகளாய் அவள் இருந்தாள். இரக்க செயல்கள் செய்கிறவளாய் இருந்தாள். ஆதலால் தான் திருத்தூதர் பேதுரு தொர்க்காவினுடைய வீட்டிற்கு வந்து மரித்து போன தொர்க்காவை பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து வேண்டுகிறார். தொர்க்கா, மீண்டும் எழுந்திரு, மீண்டும் எழுந்திருன்னு சொன்ன உடனே அந்த தொர்க்கா உயிர் பெற்று எழ ஆரம்பித்தார். இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஆண்டவரை போல நன்மை செய்கிறவனாய் நான் மாறுவேன். அன்னை மரியாளை போல உதவி செய்கிற குணமுள்ளவர்களாய் நான் மாறுவேன். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தாலும் தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு, என்னுடைய ஆலயத்திற்கு தெய்வ பயமுள்ள பணியாளர்களுக்கு கஷ்டப்படுகிறதை பார்த்து நான் உதவி செய்யாமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடு, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் உம்முடைய நன்மைகளை பெற வேண்டும் என்றால் உம்மை போல நன்மை செய்கிறவனாய் நான் மாறணும். உம்மை போல நன்மை செய்கிறவனாய் நான் மாறணும். உம்மை போல நன்மை செய்கிறவனாய் நான் மாறணும். புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, கிபி 316வது நூற்றாண்டில் ஒரு புனிதர் வாழ்ந்தார். அவர் புனித மார்ட்டின். அந்த புனிதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு அரச படை வீரரிலே ஒரு போர் வீரனாய் அவர் இருக்கிறார். அவர் போர் வீரனாய் இருக்கும் பொழுது அவர் அந்த பகுதியிலே போகும் பொழுது குளிரிலே ஒரு ஏழை மனுஷன் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். தான் குதிரையிலே இருந்து இறங்கி தன்னுடைய மேல ஆடையை அவருக்கு போர்த்தி விட்டு அவர் செல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு அவருக்கு காட்சியிலே தோன்றுகிற பொழுது இவர் கொடுத்த அந்த மேலாடையை அவர் போட்டு இருக்கிறதை பார்த்த உடனே அந்த மார்ட்டின் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஐயோ, என் ஆண்டவருக்கா நான் இந்த மேலாடையை கொடுத்தேன், என் ஆண்டவருக்கா என் மேலாடையை கொடுத்தேன். அப்படி தெரிந்திருந்தால் நான் இன்னும் என்ன அநேகத்தை நான் கொடுத்திருப்பேனே, நேகத்தை நான் கொடுத்திருப்பேனே, நேகத்தை நான் கொடுத்திருப்பேனே. அதான் இயேசு ஆண்டவர் சொன்னார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர். இறைவனை காண்பர். நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஆண்டவர் இயேசுவை மார்ட்டின் பார்த்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆயராய் உயர்த்தப்பட்டார். கடவுள் அவர் மூலியமாய் அநேக புதுமைகளை செய்ய ஆரம்பித்தார். திருச்சபையிலே அவர் ஒரு புனிதர். என் சகோதரனை, சகோதரியே, மனிதராய் இருக்கிற உன்னையும் ஆண்டவர் புனிதராய் பார்க்க விரும்புகிறார். ஆதலால் தான் விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம், மனிதரை புனிதராய் மாற்றிட புனிதராம் கடவுள் மனிதராய் வந்தார். அன்னை தெரசாவை பாருங்கள், ஏழையின் சிரிப்பிலே நான் இறைவனை பார்க்கிறேன் என்று சொன்னார். ஏழையின் சிரிப்பிலே நான் இறைவனை பார்க்கிறேன் என்று சொன்னார். நன்மை செய்வது உன்னை புனிதனாய் மாற்றும். நீங்கள் நன்மை செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புனித பவுல் அடிகளார் தன் பணி வாழ்வை தொடங்கும் பொழுது திருச்சபையினுடைய தூண்களாய் இருக்கக்கூடிய யாக்கோப்பு, கேபா, யோவான் இவர்கள் எல்லாம் புனித பவுல் அடிகளாரை பார்த்து ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனை என்ன தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10 உள்ள ஒரு வசனம். ஆண்டவருடைய பணியை பவுல் அடிகளார் செய்தாலும், பவுல் அடிகளார் அநேக வரங்களை, கொடைகளை அவர் பெற்றிருந்தாலும், திருச்சபையினுடைய தூண்களாய் இருக்கக்கூடிய இந்த யாக்கோப்பும் கேபாவும்
யோவானும் பவுல் அடிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனை என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம், உதவி செய்ய நீங்கள் மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீ ஊழியம் செய், இயேசுவை பற்றி நீ அறிவி, ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதை மட்டும், ஏழைகளுக்கு நன்மை செய்கிறதை மட்டும் நிறுத்திக் கொள்ளாதே என்று கேட்டுக்கொண்டார்களா? பவுலடிகளாரும் என்ன செய்தாராம் தெரியுமா? அதை செய்வதிலே தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். அதனால தான் பாருங்கள், எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எல்லாரும் வார்த்தைகளை போதிப்பார்கள், ஆனால் யாருக்கும் உதவ மாட்டார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் அனாதைகளை பாதுகாப்பது, ஏழை எளியவர்களை பாதுகாப்பது, படிக்காத ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைப்பது. குருமடத்தில் ஏழை எளிய மாணவர்கள் வரும் பொழுது அந்த குரு மாணவர்களுக்கு ஒரு குருக்களுடைய செலவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், கடவுள் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிப்பார் என்று. கத்தோலிக்க திருச்சபையிலும் மட்டும்தான் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் எல்லாருக்கும் உதவி செய்கிறது என்றால் இந்த கத்தோலிக்க திருச்சபை. ஏனென்றால் பவுல் அடிகளாருக்கு திருச்சபையினுடைய தூண்களாய் இருந்த இந்த மூவரும் ஆலோசனை சொன்னார்கள். என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ நன்மை செய்வதிலே மனம் துவண்டு போய்விடாதே, நன்மை செய்வதிலே மனம் துவண்டு போய்விடாதே. பாருங்கள், இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், வான தூதர்கள் புடை சூட மானிட மகன் மாட்சியுடன் வரும் பொழுது மாட்சிமை மிகு அரியணையிலே ஆண்டவராகிய தலைவர் இயேசு அமர்ந்து இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவாரா? வல பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடைகளையும் அவர் பிரித்து அவர் சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம் தெரியுமா? என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 35, 36 உள்ள திருவசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு சொல்லுகிறார், யாரை உள்ளே வாருங்கள் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே என்று கூறுகிறார் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையிலே இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அவர்கள் கேட்கிறாராம், ஆண்டவரே, எப்பொழுது நீ நோயுற்றவராய் இருந்தீர், எப்பொழுது நீர் பசியுற்றவராய் இருந்தீர், எப்பொழுது நீர் சிறையிலே இருந்தீர், எப்பொழுது நீர் ஏழையாய் இருந்தீர், எப்பொழுது நீர் ஆடையின்றி இருந்தீர் என்று அந்த மக்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது இயேசு ஆண்டவராகிய இறைவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 25:40 உள்ள திருவசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அதற்கு அரசர் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. சிறியோரில் மிக சிறியோரில் ஒருவருக்கு, கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, இதோ நம்மளுடைய மறை மாவட்டத்திற்கு, நம்மளுடைய பங்கு திருத்தலங்களுக்கு, அருங்குடை இயக்கத்திற்கு, கடவுளுக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரா, இந்த சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்த பொழுதெல்லாம், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நிற்போம்,
எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருடைய அந்த துணையை நாடுவோம். பரிசுத்த திருமறை நூல் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 உள்ள திருவசனங்கள் சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்களுடைய நன்மைக்காக ஆண்டவருடைய ஆவியானவர் அனைத்திலையும் ஒத்துழைக்கிறார். இன்றைக்கு இந்த நன்மை செய்கிற ஒரு மனசு நமக்கு வேண்டும், நன்மை செய்கிற அந்த உள்ளம் எனக்கு வேண்டும். அப்படின்றவங்க இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு துரோகம் செய்தவங்க இருக்கலாம், உங்களை அசிங்கப்படுத்தினவங்க இருக்கலாம், உங்களை கொச்சப்படுத்தினவங்க இருக்கலாம், உங்கள் கண்ணீருக்கு காரணமானவங்க இருக்கலாம். அவர்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்கிற மனதை தாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு மனது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். நீங்க எப்படி நன்மை செய்கிறவராய் இருந்தீரோ, எப்படியாக உம்முடைய தாயானவள் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தார்களோ, எப்படியாக திருச்சபையில புனிதர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களோ, அதே போல ஆண்டவரே நானும் என் குடும்பத்திற்கு, என் மாமனார் மாமியாருக்கு, என் கூட பிறந்தவர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, என் வாழ்க்கையில என்னை முன்னேற விடாதபடி தடை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மனது வேணும். அதற்கு தேவை எனக்கு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே, நான் நடக்கக்கூடிய பாதையை எனக்கு காட்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே எனக்குள்ள இறங்கி வாரும் என்று வாய்களை திறந்து கூப்பிடுவீர்களா? எல்லாரும் ஸ்துதியுங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்கிற மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் உள்ளத்திலே கடந்து வாரும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் உள்ளத்திலே இறங்கி வரட்டும். இந்த பாடலோடு கூட பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, என் கடமை என்னவென்று எனக்கு காட்டும் ஆண்டவரே. உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை என் உள்ளத்தில் தாருங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற பொழுது நான் அவர்களை பார்த்தும் கண்டும் காணாமல் போயிருக்கிறேன் ஆண்டவரே. என் கடமை என்னவென்று காட்டணும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி குதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்து. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள், நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலே இருந்து உம்முடைய பணிக்காக
ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய தாராளமான இந்த நன்கொடைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தொழில் வியாபாரங்களை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் எதிலுமே குறைபட்டு போகாதபடி வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய பணியாளனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவன் பணலின்றி போகான் என்று சொன்னது போல, அருங்குடை இல்லத்திற்காக தாராள உள்ளத்தோடு கொடுக்கிற இந்த நல்ல உள்ளங்களை, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வருகிற மக்களுக்கு அநேக தேவைகளை சந்திக்கிற இந்த நல்ல உள்ளங்களுடைய காணிக்கைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.